ஒரு நாட்டை அழிக்க எப்பொழுதும் 1000 வீரர்கள் தேவையில்ல. ஒரு நல்ல திட்டம், ஒரு சரியான நேரம், அதுவே போதும். அந்த காலத்துல தமிழகத்தின் மிகப்பெரிய செல்வம் ஒரு அரண்மனையிலயோ ஒரு கோவில்லயோ இல்ல, அது சேர நாட்டுல இருந்தது. முசிறி துறைமுகம், மிளகு, யானைப்படை, மலைக்கோட்டைகள் இதையெல்லாம் பார்த்த பல அரசர்களின் மனதுல ஒரே ஒரு ஆசைதான், சேர நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும். ஆனா அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியாது, அங்க ஆல்ரெடி ஒரு இளவரசன் பிறந்து வளர்ந்து வீரத்தோட நிக்கிறாங்க. அதுதான் மாந்திரஞ்சீரல் இரும்புரை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெகட்டிவ் சேனல் மற்றும் இது வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. அந்த இரவு வஞ்சி நகரமே மலையில நனைஞ்சிருந்துச்சு. அரண்மனைக்கு வெளியே காவல் வீரர்கள் தீப்பந்தங்களை பிடித்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தொலைவுல ஒரு குதிரை வேகமா ஓடி வந்து அரண்மனை வாசல்ல நிக்குது. வழியில் நின்றுட்டு இருந்த காவல் வீரர்களை பார்த்து அந்த தூதுவன் வழிவிடுங்க, அவசர செய்தின்னு சொல்லி அரண்மனை சபைக்குள்ள நோக்கி ஓடுறான். அரசபையில அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் ஏற்கனவே ஆலோசனை இருந்தாங்க. தூதர் வேகமா வந்து இளவரசன் முன்னாடி மண்டிட்டு, இளவரசை சோழர்கள் படையில திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு வாக்கியம் சொல்றான். அது அரசபையோட மொத்த அமைதியுமே சுக்குநூறா உடைச்சிருச்சு. உடனே ஒரு அமைச்சர் எழுந்து, இது வெறும் வதந்தியா இருக்கலாம் இளவரசே அப்படின்னும், மற்றொருவர் இல்ல இது ஒரு போரின் தொடக்கமா இருக்கலாம்னு சொல்லி அந்த சபையில முழுவதும் ஒரு குழப்பமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த சபையில ஒரே ஒருவர் மட்டும் அமைதியா இருந்தாரு. அது மாந்திரஞ்சீரல் தான். அவரு மேஜை மேல இருந்த தமிழகத்தின் வரைபடத்தை பார்த்தாரு. சோழ நாட்டுல இருந்து சேர நாட்டுக்குள்ள வரும் மலைப்பாதைகளை அவர் விரலால தொட்டார். சில நொடிகள் எதுவும் பேசல. பிறகு மெதுவா சொன்னாரு, அவர்கள் இந்த வழியே வரமாட்டாங்க. அமைச்சர்கள் அதிர்ச்சியோட பார்த்தாங்க, இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு. அவன் வேறொரு மலைப்பாதையை காட்டி, இங்கிருந்து தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் இளவரசே என்று ஒரு படைத்தளபதி கேட்டார். அதுக்கு மாந்திரஞ்சீரல் சிறிய புன்னையோட, ஏன்னா அவர்கள் நம்மள மாதிரி தானே யோசிப்பாங்க. அரசபையில மீண்டும் அமைதி. அந்த நொடியில பல அமைச்சர்களும் ஒரு விஷயம் புரிஞ்சது, இவன் வாளால மட்டும் போராட போவதில்லை, அறிவாலும் போராட போறான். அடுத்த நாள் விடியற் கால மலைக்காடுகள் பனியில மூழ்கி இருந்த தருணத்துல திடீரென்று ஒரு போர் யானை பிளிர்ற சத்தம் கேட்டு நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா மற்ற யானைகளும் சேர்ந்து ஒரே நேரத்துல முழங்கினா எப்படி இருக்கும்? சேர நாட்டின் புகழ்பெற்ற போர் யானை பட அணிவகுத்து நின்றுச்சு. ஒவ்வொரு யானை நெற்றியிலும் சேரர்களின் வில்லம்பு சின்னம். மாந்திரச்சீரல் அவற்றின் நடுவே நடந்தான். ஒரு யானையின் தந்து தவறினா மற்றொரு யானையின் நெற்றியை தொட்டான். அந்த யானை மெதுவா தலை குனிஞ்சுது. அதை பார்த்த வயசான பாகன் சிரிச்சாரு. இளவரசே, யானைகள் பயப்படுகிறவைகள ஒருபோதும் தலைவனாங்காது, ஏற்றுக்கொள்ளாது. ஆனா உங்களை அவை ஏற்கனவே தங்களுடைய தலைவனா ஏத்துக்குச்சு. மாந்திரஞ்சீரல் தொலைவுல தெரிஞ்ச மலைப்பாதையை பார்த்தான். இன்னும் சில தினங்கள்ல இந்த யானைகள் தான் சேர நாட்டின் இறுதியவே தீர்மானிக்க போகுதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருது. அதே நேரத்துல கிழக்குல சோழ நாட்டுல ஆயிரக்கணக்கான வீரர்கள் போருக்காக தயாராயிருந்தாங்க. வாள்கள் கூர்மையாக்கப்பட்டன. போர் முரசு முழுங்கிச்சு. புலிக்கொடி காற்றுல பறந்து கொண்டிருந்தது. ஒரு தளபதி தன்னோட வாளை உயர்த்தி கத்தினாரு, சேர நாட்டின் செல்வம் இனி நம்முடையது என்று. ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒரே நேரத்துல முழங்கினாங்க. அந்த முழக்கம் எல்லா மலைகளையும் அதிர வச்சது. அப்போ சேர நாட்டின் எல்லை காவல் வீரன் தொலைவை பார்த்தான். முதல்ல தூசி, பிறகு குதிரைகள், பிறகு போர் யானைகள், அதற்கு பிறகு முடிவே தெரியாத சோழப்படை. அவன் கையில் இருந்த சங்க முழு பலத்தோட ஊதுனா அந்த சங்கு வஞ்சி வர கேட்டது. மாந்திரஞ்சீரல் மெதுவா தன்னோட வாளை வெளியெடுத்தான். போர் நம்மளை தேடி வந்து விட்டது, இனி திரும்பி போக வழியே இல்லைன்னு நினைச்சான். சங்கு முழங்கிய அடுத்த நொடியிலே சேரநாடு முழுவதும் ஒரே ஒரு செய்தி பரவிச்சு, போர் ஆரம்பமாகிவிட்டது. மலை கிராமங்கள்ல இருந்து இளைஞர்கள் வாளை எடுத்தாங்க. விவசாயிகள் வயலை விட்டுட்டு படையில சேர்ந்தாங்க. முசிறி துறைமுகத்தில் இருந்த வணிகர்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. பெண்கள் வீரர்களுக்கான உணவையும் மருந்துகளையும் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாள்ல சேரநாட்டில் இருந்த ஒவ்வொரு மனிதனும் போருக்காக வாழ ஆரம்பிச்சான். மாந்திரஞ்சீரல் அரண்மனையில உட்கார்ந்து கட்டளை கொடுக்கல. அவன் வீரர்களோடு சேர்ந்து வாள் எடுத்தான், குதிரையில ஏறினான், மலையில நனைஞ்சான், யானைகளோடு நடந்தான். அதை பார்த்து ஒரு வயதான வீரன் அருகில் இருந்த இளைஞனிடம் சொன்னான், இவனை பாரு, இவன் நமக்கு மேல இருக்கிற அரசன் இல்ல, நம்மளோட சேர்ந்து போராட போற வீரன். அந்த வார்த்தைகள் படை முழுவதும் நம்பிக்கை உருவாக்குச்சு. அந்த இரவு மீண்டும் அரச சபை கூடுச்சு. தமிழக வரைபடம் மீண்டும் மேஜையின் மீது விரிக்கப்பட்டுச்சு. மாந்திரஞ்சீரல் ஒரு சிவப்பு கல்லை எடுத்தான், இது சோழப்படை. பிறகு ஒரு கருப்பு கல்லை வச்சான், இது நம்ம படை. ஒரு தளபதி கேட்டாரு, இளவரசே, நேரடியா தாக்கலாமா? மாந்திரஞ்சீரல் உடனே தலையசிச்சான், இல்ல, அவங்க நம்ம நினைக்கிறத தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால நாம அவங்க எதிர்பார்க்கறத செய்யணும், அதாவது அவங்க எதிர்பார்க்காததையும் செய்யணும். அமைச்சர்கள் ஒருவர் பார்த்தாங்க. அவன் வாளை விட அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அதே நேரத்துல சோழப்படை மலைப்பாதைக்குள் நுழைஞ்சது. புலிக்கொடிகள் காற்றுல பறந்துச்சு. போர் யானைகள் மண்ணை அதிரும்படி நடந்துச்சு. ஒவ்வொரு காலடி சத்தமும் சேர நாட்டின் அமைதியை மெல்ல உடைச்சு கொண்டே வந்துச்சு. மலை உச்சியில் மறைந்து நின்ற சேர உளவாளிகள் அந்த காட்சியை பார்த்தாங்க. ஒருவன் உடனே குதிரையில் ஏறினா, இளவரசிடம் இந்த செய்தி இப்பவே போகணும் அப்படின்னு ஒருத்தன்ட்ட அந்த செய்தியை கொடுக்குறான். அந்த இரவு அரண்மனை முழுவதும் அமைதியா இருந்தது. மாந்தரஞ்சீரலுக்கு தூக்கம் வரல. அவன் கோட்டையின் மதில் மேல நின்று தொலைவில் தெரிஞ்ச தன் நாட்டை பார்த்தான்.
அந்த விளக்குகளுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. இந்த மக்களை காப்பாற்ற முடியலன்னா நான் மன்னனே இல்லை. அவன் தன்னோட வாளை வெளியே எடுத்தான். நில ஒளியில் அந்த வாளின் மீது பட்டது. இந்த வாள் புகழுக்காக இல்லை, இந்த மண்ணுக்காக. அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்பே சேரப்படையும் சோழப்படையும் ஒரே சமவெளியில் நேருக்கு நேராக நின்றாங்க. ஒரு புறம் வில்லம்பு கொடி, மற்றொரு புறம் சோழர்களின் புலிக்கொடி. 2 கொடிகளும் ஒரே காட்டில் அசந்துக்கிட்டு இருந்துச்சு. யாரும் முதல் தாக்குதலில் தொடங்குவார்ல. சில நொடிகள் அமைதி. அந்த அமைதியை உடைத்தது ஒரே ஒரு போர் முரசு. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒரே நேரத்தில் முன்னேற ஆரம்பித்தாங்க. மாந்தரஞ்சிரல் தன்னுடைய போர் யானையின் மீது வாளை உயர்த்தினான். சேரம்! பின்னால் இருந்த முழு படையும் ஒரே குரல்ல முழுகிச்சு. சேரம் அப்படின்னு. சேரம் சேரம் சேரம்னு பூமியும் அதிர்ந்துச்சு. அந்த நாளில் தமிழக வரலாறு புதிய திருப்பத்தை நகர ஆரம்பிச்சது. ஆனால் மாந்தரஞ்சிரலுக்கு இன்னும் தெரியல, இந்த போரின் முடிவில் அவன் வெறும் தோல்வியை மட்டும் சந்திக்க போவதில்லை, அவன் தன்னோட சுதந்திரத்தையே இழக்க போறான். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் மற்றும் வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. நன்றி.